நம பார்வதீவதையே அரர் மகாதேவ. ஞானமே வடிவாகிய ஞானமாடராச பெருமான் திருவுருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சிந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவருளையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். திருப்பெருந்துறையில் சிவபெருமான் குருந்த மரத்தடியில் குருவடிவம் தாங்கி வந்து பல அடியார்களோடு மாணிக்க வாசக சுவாமிக்கும் அருள் செய்து மறைஞ்சு போனார். அப்போ அங்க இருந்த சிலர் சாமியோட கலந்து மறைஞ்சு போனாங்க. மீதம் இருந்தவர்களில் சிலர் சாமியின் பிரிவை தாங்க மாட்டாம நெருப்பில் வீழ்ந்தோம், சிலர் தரையில் விழுந்து புரண்டு அலறியும், சிலர் கடல்ல போய் வீழ்ந்தோம், சிலர் பெருமானே எங்கள் தலைவனேன்னு அழுது புலம்பியும் அவரோட போய் கலந்துட்டாங்க. மீதம் இருந்தவங்க நாம போக முடியலையேன்னு ஏங்கி இறைவனை வழிபட்டாங்க. அதில் மாணிக்க வாசகரும் ஒருத்தர். இதை என்னையும் இருப்பதாக்கினன்னு திரு அண்ட பகுதியில் நமக்கு தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு இறைவனை வேண்டி பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்துருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து, ஆடும் நின் கழல் போது நாயினேன் கூட வேண்டும்னு திருச்சதகத்தில் பாடி வழிபட்டார். சரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, இதையெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அதற்கு பிறகுதான் ஒரு சிறு குழப்பம் வருது. அடுத்ததாக வரும் நீத்தல் விண்ணப்பத்தில் அப்படி பாடி வழிபடும் தன்னை கைவிற்றக்கூடாதுன்னு வேண்டும் போது அதன் நிறைவு பாடலில் ஏசினம் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய்ங்கிறார். இறைவனை வசை பாடுவது தவறுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யான் உன்னை ஏத்தினும்னு அவரை புகழ்ந்து பாடி வழிபடுவும் தவறுன்னு சொல்கிறாரு. ஒன்றுமே புரியலையே, குழப்பமாக இருக்குல்ல? அதனால தான் இறைவன் மிக பெரியவன், அது மட்டுமா மிக மிக சிறிய பொருளுக்கும் சிறியவன் என்பதை அனோரணீயாம் மகதோ மகியாம்னு உபனிஷதங்கள் நமக்கு தெரிவிக்குது. அண்டமோர் அணுவாம் பெருமை கொண்டு அணுவோர் அண்டமாம் சிறுமை கொண்டுன்னு திருவிசைப்பா இதை தமிழில் நமக்கு தெளிவாக விளக்கி காட்டுது. இதை இன்னும் விரிவாக பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான்னு திருவுருட்பயன்ல உமாவதி சிவம் நமக்கு தெரிவிக்கிறார். அதாவது திருமுறைகளில் கூறுகின்ற அனைத்து பொருளையும் பெருமை, நுண்மை, பேரருள், பேற்றின் அருமை, இந்த நாளையும் இந்த குறளில் வச்சு தெளிவாக விளக்கி காட்டினார். இதைத்தான் வடமொழியில் விஸ்வாதீதன், விஸ்வ அந்தர்யாமி, விஸ்வரூபி, விஸ்வகாரணன்னு நமக்கு சொல்கிறாங்க. இப்படி எல்லாமாய் அதை கடந்தும் கலந்தும் நமக்கு அனுபவப்படுத்தக்கூடிய பொருளை ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள நம்ம அறிவுக்கு எட்டிய அளவு நான் என்னும் முனைப்போடு பாடுவது நான் இறைவனை வழிபட்டேன், வாழ்த்தினேன், வணங்கினேன்னு சொல்றது தவறு தானே? உண்மையை சொல்ல போனா பைத்தியகார்த்தனம். இதைத்தான் அப்பர் பெருமான் நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய், நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய், மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய், மறை நான்கும் ஆனாய் ஆரங்கமானாய், பொன்னானாய் மணியானாய் போகமானாய், பூமி மேல் புகைத்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லால் ஏழையேன் என்று சொல்லி ஏத்துகேனேன்னு 6ஆம் திருமுறை தனித்திருத்தாண்டகத்தில் நமக்கு அருள் செய்கிறார். இப்படிப்பட்ட ஈடும் எடுப்பும் இல்லாத ஒரு பரம்பொருளை நான் வாழ்த்தி பாடி வணங்கினேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பைத்தியகார்த்தனம். சரி, என்னதான் சொல்ல வாரீங்க? வாழ்த்தி வணங்கவா வேண்டாமான்னு கேட்குறீங்களா? வாழ்த்தலாம், வணங்கலாம். அது என்ன ஆம், வாழ்த்தணும், வணங்கணும். அதை விட்டால் நமக்கு வேற வழியே இல்லை. இந்த பிறவி நோயை தீர்ப்பதற்கு இதை தவிர வேற வழி இல்லை. ஆனால் அதில் தன்முனைப்பு என்பது சிறிதும் இருக்கக்கூடாது. தாமே தரும் அவரை தன் வலியினால் கருதலாமே இவனார் அதற்குன்னு உமாவதி சிவம் திருவருட்பயன்ல இதை நமக்கு விளக்கி காட்டுகிறார். அதாவது என் எதிரிலிருந்து பூசையை ஏற்பவனும் நீ, என் உள்ளிருந்து பூசை செய்ய வைப்பவனும் நீ, பூசை செய்யும் வழியை குருவாக வந்து உபதேசித்தவனும் நீ. அதனால இந்த பூசையின் பயனும் நீயே என்று உணர்ந்து வழிபட வேண்டும். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்ட வாவாடி தெள்ளேணங்கொட்டாமோன்னு திருத்தெள்ளேணத்தில் மாணிக்க வாசகர் எந்த நிலையிலிருந்து அருளி செய்தாரோ அதே நிலையில் நம்மளையும் இருத்த வேண்டி அவனை வழிபட வேண்டும். அதற்கு ஸ்ரீ மகாலிங்க சுவாமியினுடைய திருவருளும் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருளும் நமக்கு துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீவதையே அரர் மகாதேவ.